இப்போது சோஷியல் மீடியா முழுக்க இந்த படத்தை பற்றின டாக்ஸ் தான் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படி தான் சொல்லியாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போகிறோம் அப்படின்னு அவங்கவுங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த திரைப்படத்தை பற்றின ஒரு தரமான அப்டேட் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லியாங்க. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யார், ஃபஸ்ட்டு இந்த திரைப்படத்தினுடைய டிரெக்டர் யார், அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தரமான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளானில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த எல்லா அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்டேட்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி ஆகணும். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து டெய்லி போட்டுட்ருக்கோம். ஸோ அப்படி போடையில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நம்ம சேனலுடைய வீடியோ வந்து ரெகுலராக பார்ப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நம்ம சேனலில் வந்து அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னு யூடியூப் ஸ்டுடியோலேருந்து சொல்லப்படுது. ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறதுக்காண்டி ரொம்ப 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 நன்றி. ஸோ அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரெகுலராக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் யாரையும் கம்பல்லாம் பண்ண விரும்பல. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் ரெகுலராக வந்து நம்ம சேனலில் வந்து ரெஃபர் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு மிக்க மிக்க நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. ஸோ ஓகே, நம்ம பேக் டு கண்டென்ட் வந்து வரலாம். ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் திங், இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்சன் அவர்கள் தான். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் அவர்கள்ட்ட வந்து பேசியிருந்தாங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி. பிகாஸ் இந்த ப்ராஜெக்டோடைய வெயிட் என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கிட்டத்தட்ட உலக சினிமாவே வந்து அதிர விட போகிற ஒரு காம்போ அப்படி தான் சொல்லியிருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்கள். இந்த 2 நபர் வந்து பார்த்திங்கன்னா டிஃபனிஷன் ஆஃப் சினிமா அப்படி தான் சொல்லியாகணும். இந்த மாதிரி ஒரு நபருக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காண்டி ரொம்ப கதையெல்லாம் கேட்டாங்க. அப்படி கேட்கல லோகேஷ் கனகராஜ் அவர்கள்ட்டே முக்கியமாக வந்து கேட்டாங்க. பட் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரொம்ப வைலன்ஸ் உள்ள கதையாக சொன்னனால அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் 2 பேருமே ரொம்ப ஏஜ்டாக இருக்காங்க. ஸோ ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் அவங்களால ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடிக்க முடியாது. அந்த காரணத்துக்காக லோகேஷ் கனகராஜ் அவர்களை ரிஜெக்ட் பண்ணி நம்ம நெல்சன் அவர்களை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஜெயிலர் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நெல்சனோட ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நெல்சனை நம்பி ஜெயிலர் 2வும் பண்ணுறாரு. இதனை ஏன் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ரலாக ரஜினிகாந்த் அவர்கள் பார்ட் 2 ஃபிலிம்ஸ் வந்து பண்ணவே மாட்டார். இப்போ வரைக்கும் அவர் ஒரே ஒரு பார்ட் 2 ஃபிலிம் தான் பண்ணியிருக்காரு, அது 2.0. வேறு எந்த ஒரு சீக்குவல் ஃபிலிமும் பண்ணதில்லை. ஸோ நம்ம சங்கர் அவர்களுக்கு அப்புறமா நம்ம நெல்சன் அவர்களை நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நம்பி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரு அப்படி தான் சொல்லியாங்க. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஹீரோ ரஜினி சார்னு போட்டால் மியூசிக் டைரக்டர் அனிருத் தான் போட்டாங்கன்னா. வி ஆர் கரண்ட்லி இன் அனிருத் ஏரா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அனிருத்தை ரொம்ப ரொம்ப நம்புகிறாரு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பேட்ட டைமில் தான் நினைக்கிறேங்க, 2019 இப்போ 2026 வரைக்கும், இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற தலைவர் 173 அந்த படம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் அவர்களை நம்பி படத்துக்கு வந்து மியூசிக் போட வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது 2027 தான் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ப்ரோமோ ஷூட்டிங் வந்து பிப்ரவரியில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் வந்து அந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளான் வந்து டீம் வந்துருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி லாஸ்லேருந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த காரணத்துக்காக கமல்ஹாசன் அவர்கள் வந்து பர்சனலாக ரஜினி சாரை வந்து இன்வைட் பண்ணி, நீங்கள் நம்ம ப்ரொடக்ஷன் டீமில் நடிச்சிங்க அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷன் டீமுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னனால தான் இப்போ தலைவர் 173 வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய பேனர் கடியிலேருந்து வருது. ஸோ இப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர், அது மட்டும் இல்லாமல் நம்ம உலகநாயகன் இவங்களோட காம்போவில் வரப்போகிற படமும் நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய பேனர் கீழே தான் வரப்போகுது அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, இந்திய சினிமா மட்டும் இல்லைங்க, உலக சினிமாவே காத்து கொண்டு இருக்க போகுது. ஸோ அந்தமாரி ஒரு வேறு லெவலான படம். ஸோ இந்த படத்துக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன்.
அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் என்கே. நன்றி, வணக்கம்.